சாரி ரமேஷ், அதாவது சாரி, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்குது உன்னோட வருத்தத்தை தெரிஞ்சுக்கிட்டது. என்ன பேசுறதுன்னு தெரியல. ரொம்ப கவலையா இருக்கு. 23 வயசுல உங்களுக்கு வந்து இன்னும் அம்மா இடத்துல வந்து அம்மா காரியம் செய்ய வேண்டியதை செய்யுது. திருமணம் உன்னோட கூட எத்தனை பேர் பிறந்தாங்கன்றது எனக்கு தெரியல. எத்தனை சகோதரி சகோதரர் இருக்குன்றது தெரியல. படிச்சு சொன்னாதானே அதுக்கேற்ற மாதிரி உன்னோட கூட எத்தனை பேர் பிறந்திருக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. என்ன வருத்தப்படாதையா, அம்மாவுக்கு வந்து இந்த இடத்துல இருந்தப்போ உண்மையிலே ரொம்ப அது கஷ்டமான ஒரு விஷயம். கூட இல்ல, ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கப்பா. கவலைப்படாதையா, என்ன உனக்கு வந்து அம்மா இருந்து உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாத போனதுக்கு அவங்களுக்கும் வருத்தமா இருக்கும். ஆனாலும் உன்னை வீட்டில் இருந்து பார்த்துக்கிட்டதை விட கடவுள்கிட்ட இருந்து உனக்கு ஒவ்வொன்றும் நல்லதை தான் செய்வாங்க, நல்லதை தான் நடத்துவாங்க. வருத்தப்படாத. உனக்கு வந்து அவங்க உபத்திரம் கொடுக்கக்கூடாது, கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னுட்டு தான் கடவுளே அவங்கள எடுத்துக்கிட்டதா நீ மனசை தேர்த்திக்க. அம்மா ஹோட்டலில் சாப்பிட்றேன்னு சொன்னது உண்மையிலேயே வந்து அது ரொம்ப கஷ்டம். அதாவது இருக்க வீடு இல்லாதவங்களும் சாப்பிட வழி இல்லாதவங்களும் தான் அந்த அம்மா ஹோட்டலில் சாப்பிடுவாங்க. ஆனாலும் உனக்கு இந்த வயசில் இந்த நிலைமைக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. என்ன சொல்றதுன்னா, கவலைப்படாத, உனக்கும் நல்லது நடக்கும். கடவுளை வேண்டிக்க. அம்மாவை டெய்லியும் காலையில் கும்பிட்டுட்டு போ. இந்து தானப்பா நீ. காலையில் அம்மாவை கும்பிட்டுட்டு நீ வேலைக்கு போ. நல்லதுதான் நடக்கும். வரல. எவ்வளோ டைம்? 1.5 hour இருக்குதா? இன்னும் 19 நிமிஷம். இன்னமும் நான் சமைக்க போல. இவ்வளோ நேரம் லைவ் பார்த்த ஒவ்வொருவரும் என்ன முடிவு எடுத்திருக்கிறீங்கன்னு தெரியல. முடிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். பேசு, என்ன பேசணுமா பேசு. இன்னும் நான் சமைக்க கூட போல. உங்களோட முடிவு, உங்களோட பதில், இதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். என்னோட வீடியோ வந்து ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். இதுதான் என்னோட கோரிக்கை. கலெக்டர் இடத்துல போயிட்டு நம்ம ஒரு மனு கொடுக்கறத போல உங்ககிட்ட நான் என் மனசை விட்டு நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். எவ்வளோ டைம்ல பேசிகிட்டு இருக்கிறேன்னு தெரியல. அதாவது என்னோட கோரிக்கை என்னன்னா, ஒரு தலைவர்கிட்ட கூட போயிட்டு நமக்கு எது வசதி வாய்ப்பு இல்லையோ அதை குறித்து எனக்கு இந்த வசதி வாய்ப்பை பூர்த்தி பண்ணி கொடுங்க, இந்த வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கன்னுட்டு கேட்குறது போல் இப்போ என்னோட குறையை வந்து இந்த லைவில் உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். என்ன பகிர்ந்துட்டுருக்கேன்னா வந்து வியூவர்ஸ் போனால் லைக் போல்